ஓபிஎஸ் அவர்கள் வேறு ஒரு சமூகமாக இருக்காமல், அதே போல் எடப்பாடி பழனிசாமி வேறு ஒரு சமூகமாக இருப்பாங்க. ஆனால் திமுகவை பொறுத்தவரையும் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிக்கு பிறகு இன்பானாவை முதலமைச்சர் ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு மன்னராட்சி மாதிரி இருக்கு. தலைவர் அவர்கள் மன்னராட்சின்னு திரும்ப திரும்ப சொல்றது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ 7 அமைச்சர்கள் 8 அமைச்சர்கள் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சாதனை. அதே போல விசிக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இங்கே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தை எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு இயக்கம். அவங்களுக்கு ஆனால் நாதவர்ஜனா அவர்கள் சொல்லுவாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதை நாங்கள் கொடுக்க மறுக்கிறோம்ட்டு திமுக அந்த அளவுக்கு வேலை செஞ்சு, தலைவர் அவர்கள் சமூக நீதித்துறை, ஆதிதிராவிட நலத்துறை அப்படின்ட்டு இதுவரைக்கும் இருந்துச்சு. சமூக நீதித்துறை அப்படின்ட்டு தலைவர் அவர்கள் அறிவிச்சு அதை வன்னியரசு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல இஸ்லாமிய சமூகத்துக்கு இந்த இயக்கங்கள் கடைசி வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தபோது ஐயுஎம்எலுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான வாய்ப்பு 4 அமைச்சர்கள் கொடுத்துருக்கேன் என் தங்கச்சிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பெண்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுத்த கட்சி தாவேகா தான், ஆட்சி தாவேகா தான். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு சாலையில் போகும்போது இந்த சாலையில் நடக்கக்கூடாது, இந்த கோயிலுக்கு நீ வரக்கூடாது, இந்த இடத்துல நீ குரல் உயர்த்தி பேசக்கூடாது. RS பாரதி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நாங்கள் போட்ட பிச்சையில் இங்கே நீதிபதி ஆயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட எண்ணம் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சுங்க. ஒரு சமூக நீதி அரசுன்னு சொல்கிறாங்க, பெரியார் வழின்னு சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தோம்னு சொல்கிறாங்க, நாங்கள் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறது நாங்கள் போட்ட பிச்சையில் இங்கே நீதிபதியாக மாறியிருக்காங்க. யார் நாய்ப்பேயெல்லாம் BA படிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவங்களோட எண்ணம் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீ எனக்கு ஈக்குவல் கிடையாது, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே தான் திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தலைவர் அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்லும்போது என் அண்ணன், என் தங்கச்சி, என் அக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே சமமாக பார்க்கக்கூடிய கட்சி தாவேகா தான். அதற்கான செயல்பாடு தான் இப்போ இருக்கு அப்படின்ட்டு பார்க்க முடியுது. எல்லா அமைச்சரவையிலையும் கொடுத்ததையும் நான் குறிப்பிட்டு சொல்லிட்டேன். அதே போல் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்ததையும் சொல்லிட்டேன். இப்போ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத தலைவர் அவர்கள் எல்லா இடத்துலையுமே செயல்படுத்தியிருக்காரு, கட்சியில் செயல்படுத்தியிருக்காரு. எம்எல்ஏவா போட்டியிடுறதுக்கு கொடுத்துருக்காரு, அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா மற்ற மாநிலங்கள் செய்ய முடியுமா அப்படின்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. நீங்கள் நிறைய விஷயங்களை தேடி படிக்கணும். சில வார்த்தைகள் சொல்கிறேன், அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இங்கே ஜாதிய தீண்டாமைனா என்ன, ஆணவ படுகொலைனா என்ன,